என்னம்மா இவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட? நோட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா? நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இன்னும் மேத்ஸ் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல. வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா, உங்க அக்கா மூர்த்தி 2 பேருக்குமே இன்னும் வேலை கிடைக்கலையா? இன்னும் இல்ல. சரி, நான் வரேன். ஏம்மா, சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு உங்க அக்கா சொல்லிச்சே, அது கிடைக்கலையா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா? ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போகும்? போறா சார், போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கிறேன். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 வயசு தான் டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூத்து கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறிய. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? காலு கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கருதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு. வீடு கொடுத்தேங்க. வீடு நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏயா டெய்லர், பொங்கல் வரப்போகுது, ஒரு கண்ணாடி ஷோகேஸ் செஞ்சு வை. பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது. செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது அதுக்கு குடுப்பன வேணுமல்ல. காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் குடும்பத்தை, எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அது என்ன 2000 ரூபாய்க்கு ஆஃபர்? புதுசா இருக்கு. மண்டை, ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமுக்கிற வச்சிருந்தான் தெரியுமல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் செத்து போயிட்டான். கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. விஷயத்தை சொல்லிட்ட. 2000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுங்க. 2000? உனக்கு எது? டெபாசிட் கட்டுறதுக்காக அழகு கொடுத்தாரு. அழகு? அழகுக்கு எது 2000 ரூபாய்? நம்பி வந்த பொண்ணுடா, கழுத்தை ஏத்திட்டாடா. உன்னை பெத்த கடமைக்காக நான் இவளுக்கு சோறு போடுறேன்டா, சோறு போடுறேன். இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், இனிமே கண்டிப்பா என் முகத்துல நீ முழிக்கவே கூடாது. நீ என் மகனா? வாய் வா. நீ அழுகிற நம்ம தலையெழுத்தியா தலையெழுத்து. இந்த பாரியா, இனிமே அந்த பையன் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே கூடாது. போடி உள்ள போ. பார்வதி, பாபுக்கு ஜுரமாமே. டெய்லர் வந்து சொல்லிதான் எனக்கு விவரமே தெரியும். கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? இந்தா சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ணு. இந்த வீட்டுக்கு வர்றது போறத பத்தி
இந்த நேரத்துல யாரும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். முதல்ல பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாருங்க. வாய்க்க பார்வதி. பார் சரோஜா, உன் வயசுக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேச வைக்காது. பேசாம பணத்தை வாங்கிக்க. நீங்க போகலாம். உன் பிடிவாதத்தினால அநியாயமா ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீங்க போகலாம்னு அப்பவே சொல்லிட்டேன். இப்ப நான் மௌனமா போறேன். ஆனா மறுபடியும் நீங்களே என்ன கூப்பிட வேண்டி வரும். அப்ப நான் பேசுவேன். அன்னைக்கு நீங்கெல்லாம் மௌனமா இருக்க வேண்டி வரும். வர்றேன். பாபு, பாபு இங்க பாருப்பா. பாபு, பாபு இங்க பாருப்பா. அக்காவை பாருப்பா. எனக்கு பயமா இருக்குக்கா. அவர் நிச்சயம் பணத்தோட வந்துருவாரு. வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். என்னடா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா யார் ஆளுகிறது? எதுக்கு ஆளுகிறாங்க? இந்த எழுத்து வீட்டு பார்வதி அம்மா இல்ல, அந்த அம்மா பையன் சிகப்பா பாபு பாபுன்னு ஒருத்தன் ஓடி வருவானே. ஆமா, அவன் நேத்து போயிட்டான். போயிட்டானா? எவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போனா? யோ, செத்து போயிட்டாயா. செத்து போயிட்டானா? என்னடா சொல்ற? என்னத்தேன்னு சொல்றது? புருஷன் போன நாள்ல இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன் தயவுல தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவனும் கையை விரிச்சிட்டான். பாவம், அந்த பையன் பட்டினி கிடந்தே போய் சேர்ந்துட்டான். ஆமா, இந்த நாய்க்கர் பையன் ஒருத்தன் இங்கே வந்து படுத்து கிடப்பானே, அவன் எப்படி இன்னமும் இங்கதான் இருக்கானா? எங்க தனீஸ்வர நாட்டை இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் திடுறான். நான் நினைக்கிறேன் அவன் வந்த நேரமோ என்னமோ தான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்டு ஆட்டுது. தங்கச்சி என்னன்னு தெரியல, அம்மா உள்ள கூட்டு போறாங்க, போய் பார்த்துட்டு வா. அம்மா, தங்கச்சிக்கு என்னம்மா? கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்துல நடக்குது. சும்மா எத்தனை தரம் பேசினாலும் அதே தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான், 4 கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவன் தான். அதான் போனா போதுன்னு இந்த 5-6 மாசமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு அளவு இல்லையா? தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். அதெல்லாம் வேண்டாமா. நேத்தே வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் ஆயிட்டேன். நாளை சாயங்காலத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. வர்றேன்.